ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரயில்கள் நிறுத்தம் காரணமாக பயணிகள் அவதியுற்றிருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏராளமானவர்கள் சொந்த ஊர் செல்லும் நிலையில் ரயில்கள் தாமதம் காரணமாக மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். சென்னையில் இருந்து விழுப்புரம் வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் சிக்னல் கோளாறு காரணமாக தாமதம் அடைந்திருப்பதாக தெரியவந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் இளங்கோ இணைகிறார். இளங்கோ, விவரங்கள். நிச்சயமாக சென்னையில் இருந்து விழுப்புரம் வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் சிக்னல் காரணமாக தாமதமாகும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையில் இருந்து தீபாவளிக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் சிக்னல் காரணமாக சுமார் ஒரு மணி நேரம் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலும் மற்றும் வழியிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு ரயில்வே நிலையம் அருகே உள்ள பரனூர் என்ற இடத்தில் பாண்டிச்சேரி விரைவு ரயிலும், செங்கல்பட்டில் விழுப்புரம் பேசஞ்சர் ரயிலும், அதே போல செங்கோட்டை விரைவு ரயிலும், செங்கல்பட்டில் சேது ராமேஸ்வரம் விரைவு ரயிலும் ஒத்திவாக்கத்திலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுபோல தற்பொழுது முத்துநகர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸும் செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரம் வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் அங்கு ஏற்பட்டுள்ள சிக்னல் காரணமாக அனைத்து ரயில்களும் தாமதமாக செல்லும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. தற்போது வரை சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் அனைவரும் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த நிலை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளங்கோ. ஒட்டிவாக்கம் அருகே ஏற்பட்டுள்ள சிக்னல் கோளாறு காரணமாக விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் அனைத்து ரயில்களும் சற்று காலதாமதமாக புறப்பட்டு செல்லும். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருந்துகிறோம். ஒட்டிவாக்கம் அருகே ஏற்பட்டுள்ள சிக்னல் கோளாறு காரணமாக விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் அனைத்து ரயில்களும் சற்று காலதாமதமாக புறப்பட்டு செல்லும். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருந்துகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.